வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் டாப்பிக்கில் என்எம்எஸ் எக்ஸாமுக்காக இன்னைக்கு நம்ம 58வது நாளுக்கான கொஷின்ஸை பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள் 571லேருந்து 575 வரைக்கும் ஒரே கண்டென்ட்டை கொடுத்துட்டு, அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏபிசிடி மற்றும் இ ஆகிய 5 ஆசிரியர்கள் பின்வருவனவற்றை கற்பிக்கின்றனர். இந்த ஃபாலோயிங் கொஷின்ஸ் தெர் ஆர் 5 டீச்சர்ஸ் ஏபிசிடிஇ டீச் த ஃபாலோயிங். அவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பேராகிராஃபாக கொடுக்குற கொஷனில் அந்த கண்டென்ட் எல்லாம் சொல்லிட்டு ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கம்பைல் பண்ணி எழுதிக்கிட்டிங்கன்னா அந்த 5 கேள்விக்கு ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? இப்போ இதில் பாருங்கள், ஏ மற்றும் பி வரலாறு மற்றும் குடிமியல் மற்றும் கணிதம் பாடங்களை கற்பிக்கின்றனர். ஏ அண்ட் பி டீச் ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ். நம்ம ஒரு லைனாக ஆர்டராக எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா, மொத்தம் 5 டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. யார் யார்? ஏ, பி, சி, டி, இ இப்படின்னு 5 பேர். சப்ஜெக்ட் வரும்போது பாருங்க, வரலாறு, குடிமையியல், கணிதம், அதாவது இங்கிலீஷில் ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், மேத்ஸ் 3 சப்ஜெக்ட் வந்திருக்கு. கரெக்டா? வரலாறு, குடிமையியல், கணிதம், ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், மேத்ஸ். யார் யார் டீச் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க? ஏ மற்றும் பி. ஏவும் பியும் ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், மேத்ஸ். யார் யார்? ஏவும் பியும் எதை டீச் பண்ணுறாங்களோ அதை டிக் பண்ணிக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்க, சி மற்றும் பி புவியியல் மற்றும் கணிதம் பாடங்களை, கணிதம் மற்றும் பொருளியல், புவியியல், கணிதம், பொருளியல். பாருங்க, ஜாகிரபி, மேத்ஸ், எக்கனாமிக்ஸ். நம்ம எழுதுனதுல வராத சப்ஜெக்ட் எது? மேத்ஸ் வந்துடுச்சு. ஜாகிரபியும் எக்கனாமிக்ஸும் வரல. அப்போ அந்த சப்ஜெக்டையும் மேலே சேர்த்துக்கலாம். ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ். கரெக்டா? புவியியல், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொருளியல். இது ரெண்டுத்தையும் யார் யார் டீச் பண்ணுறாங்கன்னா 3 சப்ஜெக்ட், சி மற்றும் பி. சியும் பியும் மேத்ஸு, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ். சி மேத்ஸு, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ். இது 3த்தையும் டீச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பாருங்க, டி மற்றும் ஏ பொருளியல், வரலாறு, குடிமையியல். யார் யார்? டியும் ஏவும் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ். ஏ எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி டிக் பண்ணியாச்சு, சிவிக்ஸும் டிக் பண்ணியாச்சு. ஏவுக்கு யாருக்கு பார்க்கணும்? அடுத்ததா டிக்கு. கரெக்டாக? டியும் ஏவும் தானே சொன்னாங்க. ஏவது டிக் பண்ணிட்டோம். டிக்கும் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ். டிக்கு எக்கனாமிக்ஸ் த லாஸ்டா. எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு, சிவிக்ஸ் அடுத்தது. இது 3 ஆச்சா? அடுத்ததா இ மற்றும் டி வரலாறு, புவியியல், பொருளியல். வரலாறு, புவியியல், பொருளியல். இ அண்ட் டி டீச் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக். ஒன்றுனா வரும். முதல்ல நான் இ எடுத்துக்கிறேன். இக்கு என்னென்ன? ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ். ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ். ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ் இக்கு. அதே மாதிரி டிக்கும் என்ன பண்ணணும்? டிக்கும் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ். டிக்கும் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ் போட்டாச்சு. கரெக்டானு பாருங்க. இப்போ இது அவங்க சொன்ன எல்லா டீட்டெயிலையும் வச்சு நம்ம ஒரு டேபிளாக ரெடி பண்ணிட்டோம். இப்படி பண்ணிட்டோம்னா இதுலேருந்து இப்போ அவங்க எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு லைன் இந்த மாதிரி டிக் போகிறது மட்டும்தான் வேலை. நீங்கள் அது இப்போ நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக பாக்ஸ் போட்டு காட்டுறேன். நீங்கள் லைனாக இது பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேராகவே இருக்கும். கரெக்டாக அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எல்லாம் உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். இது புரியுதா? இது எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஏபிசிடின்னு 5 பேரையும் லைனாக எழுதிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக என்ன பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா டிக் பண்ணிகிட்டே வந்துட்டோம். இப்போ இதிலிருந்து அவங்க ஒரு 5 கேள்வி நமக்கு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் சப்ஜெக்ட் இஸ் டாட் பை ஆல் டீச்சர்ஸ்? எந்த பாடத்தை அனைத்து ஆசிரியர்களும் கற்பிக்கின்றனர்? பாருங்க, எந்த பாடத்தை? வரலாறு எல்லாரும் கற்பிக்கிறாங்களா? கிடையாது. சி இல்லை. சிவிக்ஸில் 2 பேர் இல்லை. மேத்ஸில் 3 பேர் இல்லை. ஜாகிரபியில் ஒருத்தர் இல்லை. எக்கனாமிக்ஸில் பாருங்க 5 பேருக்குமே டிக் போட்டிருக்கோம். கரெக்டா? அப்போ எந்த பாடத்தை 5 பேரும் கற்பிக்கிறாங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ். தமிழில் பொருளியல். தமிழ் எழுதுறவங்க அங்கே தமிழில் போட்டு வச்சுக்கலாம். இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இங்கிலீஷில் போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் எக்கனாமிக்ஸ். ஸோ எந்த பாடத்தை எல்லா டீச்சர்ஸும் கற்பிக்கிறாங்கன்னா பொருளியல். சரியா? 572, எல்லா பாடங்களையும் கற்பிப்பவர் யார்? ஹூ டீச்சர்ஸ் ஆல் த சப்ஜெக்ட்? எந்த டீச்சர் எல்லா சப்ஜெக்டையும் கேட்குறாங்க? ஏ வந்து ஒரு சப்ஜெக்ட் கற்பிக்கல. பி பாருங்க, பி தான் என்ன பண்ணுறாரு? 5 சப்ஜெக்ட்டுக்கும் டிக் வாங்கியிருக்காரு. 5 சப்ஜெக்ட்டுமே அப்போ டீச் பண்ணுறாருன்னு அர்த்தம். மீதி பேருக்கெல்லாம் அங்கங்கே கேப் இருக்குது பாருங்க. ஸோ எல்லா பாடத்தையும் கற்பிப்பவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் 2 பி அப்படிங்கிறது தான் எல்லா பாடத்தையும் கற்பிப்பவர்.
புரியுதா? அடுத்ததா தேர்டு 573 which subject is not teaching by D? எந்த பாடத்தை டி கற்பிக்கவில்லை? டி எந்த பாடத்தை டீச் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. டி பாருங்க, ஹிஸ்ட்ரி வந்துட்டாரு, சிவிக்ஸ் வந்துட்டாரு, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ் வந்துடுறாரு. ஸோ எந்த லெசன் வரல? மேத்ஸ் தான் வரல. ஸோ டி கற்பிக்காத பாடம் எது அப்படின்னா மேத்ஸ், கணிதம். நம்ம புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அந்த பாக்ஸ் வச்சு நம்ம மொத்தத்தையும் சொல்லிடுறோம் பாருங்க. உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல பின்னாடி பேக் சைடில் கேப் விட்டுருப்பாங்க 2 பேஜ். அங்கே நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? 574 எந்த பாடத்தை ஏ கற்பிக்கவில்லை? which subject is not teaching by ஏ? பாருங்க, ஏ ஹிஸ்ட்ரி வந்துட்டாரு, சிவிக்ஸ், மேத்ஸ் வந்துட்டாரு, எது வரல? ஜாகிரபி வரல. ஸோ ஏ கற்பிக்காத பாடம் எது அப்படின்னா ஜாகிரபி. அதாவது தமிழில் சொல்லும்போது தப்பாக கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்க. வரலாறு 2 இடத்துல வரலாறுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்கே வரும்போது நமக்கு புவியியல்னு வரணும், ஜாகிரபி. இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, தமிழில் கொடுக்கும்போது வரலாறுனே கொடுத்துட்ருக்காங்க. அதை மாற்றிக்கோங்க. சரிங்களாம்மா? ஸோ ஏ கற்பிக்காத பாடம் எது அப்படின்னா ஜாகிரபி, புவியியலை தான் அவர் கற்பிக்கலை. சரிங்களாம்மா? இது 574. அடுத்து 575 which subject is teaching by E and C jointly? எந்த பாடத்தை இ மற்றும் சி கூட்டாக கற்பிக்கின்றனர்? யார் யாரு? ஈயும் சியும். இந்த பாருங்க, இ தோ இருக்காரு, சி தோ இருக்காரு. 2 பேரும் ஒன்னா டீச் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா சிக்கு வரல, ஈக்கு வந்திருக்கு. இங்க 2 பேருமே வரல. இங்க சிக்கு வந்திருக்கு, இங்க ஈக்கு வரல. ஆனா இந்த 2 சப்ஜெக்டும் பாருங்க, 2 பேருமே டீச் பண்றாங்க. அப்ப எது? ஜாகிரபியும் எக்கனாமிக்ஸும், புவியியல் மற்றும் பொருளியல். இது 2த்தையும் தான் 2 பேரும் டீச் பண்றாங்க. புவியியல் மற்றும் பொருளியல். பொருளியல் மற்றும் புவியியல், அதாவது எக்கனாமிக்ஸ் அண்டு ஜாகிரபி, இது 2த்தையும் தான் 2 பேரும் ஒன்னாவே டீச் பண்றாங்க. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஸோ முழுக்க நம்ம இந்த முதல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டோம் பாருங்க, இந்த பாக்ஸ் தான் மெயின். இதை வச்சு தான் அவங்க ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்குறாங்க. புரிஞ்சு முடியுதா? இப்போ இதுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்குறேனே, உங்களால் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்குறோம் இல்லையா? அது மாதிரி நான் உங்களுக்கு சில கொஸ்டின் கேட்குறேன். நான் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னா, சி எந்தெந்த பாடங்களை கற்பிக்கவில்லை? என்ன கொஸ்டின்? சி என்பவர், ஆசிரியர் சி எந்தெந்த பாடங்களை கற்பிக்கவில்லை? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, புவியியல் பாடத்தை கற்பிக்காதவர் யார்? ஜாகிரபி பாடம், ஜாகிரபி லெசன், புவியியல் பாடத்தை கற்பிக்காதவர் யார்? இது ஒன்று. அடுத்ததா 3வது கேள்வி, வரலாறு பாடத்தை கற்பிக்காதவர் யார்? ஹிஸ்ட்ரி கற்பிக்காதவர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சி எந்தெந்த பாடங்களை கற்பிக்கவில்லை. 2வது ஜாகிரபி பாடத்தை கற்பிக்காதவர் யார்? 3வது வரலாறு ஹிஸ்டரி பாடத்தை கற்பிக்காதவர் யார்? சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ்ல இருந்து நீங்க இதுக்கான ஆன்சர் சொல்ல முடியும். கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக் வச்சிருக்கிறத வச்சு உங்களால சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இந்த 3 கேள்விகளுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களாமா? இதோட 5 மேட் பார்த்துட்டு 5 மேட் கொஸ்டின் முடிஞ்சது. வழக்கமாக அப்படி தான் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? இந்த 10 டேஸுக்கும் 5 மேட்டு 5 சேட்டுன்னு பார்த்துட்டு வரோம். ஸோ 5 மேட் முடிஞ்சது. அடுத்ததான் சேட்ல இருந்து 5 கேள்விகள் பாருங்க. ஒரு வாகன ஓட்டுநர் 5.3 மணி நேரத்தில் 294.15 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறார் எனில் வாகனத்தின் வேகம். இது நீங்கள் சயின்ஸ் கொஸ்டினாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான், மேத்ஸ் கொஸ்டினாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான். சயின்ஸில் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம், கடந்த தொலைவு பை காலம் இல்லை நேரம், அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி தான் இங்கே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அவங்க கேட்கறது அந்த வாகனத்தோட வேகம் என்னன்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா படி மேலே தூரம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 294.15 294.15 பை நேரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 5.3 5.3ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ இது கேன்சல் பண்ணணும். நம்ம ஏற்கனவே 7th டெசிமல் நம்பர்லாம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மேலே பாயிண்ட் இருக்கு இல்லையா, பாயிண்ட் இல்லாமல் மாற்றணும். எப்படி? இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட், இங்கே 1 டிஜிட். அப்போ மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா பாருங்க, மேலே இருக்கிற 2 பாயிண்ட்டும் போயிடும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற பாயிண்ட் போயிடும், 2 டிஜிட் தள்ளிடும். கீழேயும் அதே மாதிரி 530. ஏன்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் தான் இருக்கு, நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறதால இன்னொரு டிஜிட் சேர்ந்துடும். சரியா? இப்போ நீங்கள் டைரெக்டாக 53ஆல் தான் கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா 53 ஒரு ப்ரைம் நம்பருங்கிறதால வேற வழி இல்லை. அப்படியே பண்ணுங்க, 53 0 அப்படியே வந்துடும். ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க. 294ல் 5 முறை வருமா? இப்போ 53 × 5 5 3 15, மீதி 1 5 25 1 26 265 வருதா? ஸோ 5 முறை
அப்போ 265 நமக்கு 294 இருந்தது. 265 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 29. மறுபடியும் அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 1. இதுல 1 சேர்த்துக்கிறோம். 291நாலும் அதுலயும் 5 முறை தான் வரும். கரெக்டா? அப்போ 5 டைம்ஸ். அப்பயும் 265. மீதி மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 6, 2 மீதி 26. இங்க 5ன்னு இருக்கு. அப்ப இது கூட 26 சேர்த்தோம்னா 265. இப்பதான் பார்த்தோம். 265ல 53 எத்தனை முறை வருது? 5 முறை. ஸோ 555. 555 ஆன்சர் கிடையாது. போட்டு போறீங்க. பைல என்ன இருக்கு? பைல ஒரு 10 இருக்கு பாருங்க. பைல 10 இருந்தா என்னவாகும்? மேல பாயிண்ட் ஒரு டிஜிட் முன்னாடி வரும். பாயிண்டே இல்லைன்னா கடைசியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் 55.5 கிலோமீட்டர் பர் ஹவர். 55.5 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றது தான் ஆன்சர். முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஏன்னா அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் கரெக்டா. அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நீங்க கேன்சல் பண்றதுக்கு சிரமப்படுறது மாதிரி இருக்கும். கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா போடலாம். சரியா? அடுத்ததா 577. ஒரு மிகப்பெரிய சதுரத்தினை உள்ளடக்கிய வட்டத்தின் ஆரம் 6 எனில் அச்சதுரத்தின் பரப்பளவு என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வட்டம், அந்த வட்டத்துக்குள்ளாடி என்ன இருக்கு அப்படின்னா சதுரம். ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய சதுரம், அதாவது அதில் மேக்ஸிமம் எவ்வளோ பெருசு ஸ்கொயர் டிரா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய சதுரத்தினை உள்ளடக்கிய வட்டத்தின் ஆரம், இந்த வட்டத்தோட ஆரம் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர். அப்ப இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். நமக்கு தேவை அச்சதுரத்தின் பரப்பளவு, த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஸ்கொயரோட ஏரியாவுக்கு, ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு 2 ஃபார்முலா உண்டு. நம்ம ஜெனரலா என்ன படிச்சிருப்போம்? ஏ ஸ்கொயர்னு படிச்சிருப்போம். பக்கம் இன்ட்டு பக்கம். ஆக்சுவலா இன்னொரு ஃபார்முலா இருக்கு. சதுரத்தின் பரப்பளவுக்கு ஆஃப் இன்ட்டு டி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. டி அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா இங்கிலீஷ்ல டயகனல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல மூலை விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டயகனலை யூஸ் பண்ணியும் போடலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 ரேடியஸ் சேர்ந்தது தான் இதோட டயகனல். அப்போ இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். அப்போ இதோட டயகனல் என்னவாயிடும் அப்படின்னா 2r ஆயிடும். நம்ம நிறைய விதமா யூஸ் பண்ணியிருப்போம். ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஆஃப் இன்ட்டு டி ஸ்கொயர்னு இருக்கு. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க நம்ம இதை தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ ஆஃப் இன்ட்டு டி ஸ்கொயர், டயகனல் 2r. அப்போ டி ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4, r ஸ்கொயர் பண்ணா r ஸ்கொயர். ஸோ டி ஸ்கொயர் என்னவாயிடும்? 4r ஸ்கொயர். 1 2 2 4. அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 2r ஸ்கொயர். அப்போ அந்த சதுரத்தினுடைய பரப்பளவு என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 4 2r ஸ்கொயர். இந்த கொஸ்டின் நீங்க டைரக்டா பார்த்து வச்சுக்கோங்க. புக்ல இருக்கக்கூடிய டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இது அப்படிங்கிறதால கொஸ்டின் அப்படியே கேட்கலாம். இஃப் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் இன்ஸ்கிரைப்ட் இன் ஏ ஸ்கொயர், ஒரு சர்க்கிளுக்குள்ளாடி ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா அதோட ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னா 2r ஸ்கொயரா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களாம்மா? அடுத்ததா 578. முதல் 10 இரட்டைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு. இதை கவனிச்சுக்கோங்க. இதே மாடல்ல நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். முதல் 10 இரட்டைப்படை இயல் எண்கள். இரட்டைப்படை இயல் எண்கள் அப்படின்னா என்னென்னது? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. ஏன்? the median of first 10 even natural numbers. 10 நம்பர் எழுதிட்டோம். மீடியன் இடைநிலை அப்படின்னா இதுல எது நடுவில் இருக்கோ அதுதான். பாருங்க, இந்த பக்கம் ஒரு நம்பர், இந்த பக்கம் ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர். நீங்க இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டே வரலாம். இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி ஒரு நம்பர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் 2 நம்பர் நிக்குது. இப்போ நடுவில் ஒரு நம்பர் நின்றுச்சுன்னா அதுதான் ஆன்சர்னு அப்படியே சொல்லிடலாம். சப்போஸ் 2 நம்பர் நின்றுச்சு அப்படின்னா 10, 12 2 நம்பர் நின்றுச்சுன்னா ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். அப்போ 10யும் 12யும் கூட்டணும்னா 22, 2ஆல் அடிச்சிங்கன்னா 1 2 11 2 22. அப்போ இதோட இடைநிலை என்னவாயிடும் அப்படின்னா 11 ஆயிடும். நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாம்மா? ஏன் 2 4 6ன்னு எழுதணும்? அவங்க சொன்னது இரட்டைப்படை எண்கள், ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொன்னாங்க. அதனால 2 4 6ன்னு எழுதணும். இதுவே ஒற்றைப்படை எண்கள்னு கொடுத்துருந்தாங்கன்னா வெரி குட், உங்களுக்கே தெரியும். இப்போ நான் உங்களுக்கு அதுதான் கேட்க போறேனே. உங்களுக்கு நான் ஏற்கனவே 3 கேள்வி கொடுத்தேன்னா இப்போ 4வதா என்ன கேள்வி கொடுக்குறேன்னா இதே தான். முதல் 10 ஒற்றைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு, the median of the first 10 odd numbers. இங்க இரட்டைப்படை எண்ணுக்கு கொடுத்தோம். நீங்க ஒற்றைப்படை எண்ணுக்கு இதே மாதிரி இடைநிலை அளவு என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க அந்தந்த இப்போ ஏற்கனவே 3 கேள்வி சொல்லும்போது அப்ப ஆன்சர் சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த 4வது கேள்விக்கு ஆன்சர் நீங்க கடைசியா சொல்லிக்கலாம்னு நினைக்காதீங்க. இப்போ என்ன பண்றீங்க? வீடியோவை பாஸ் பண்றீங்க. பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நோட்ல எழுதிட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களோட நோட்லயோ பேப்பர்லயோ இந்த 10 ஆட் நம்பரை எழுதி அதுக்கு இடைநிலை அளவு என்ன வருது அப்படிங்கிறத போட்டு பார்த்து ஃபர்ஸ்ட் கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏன்னா நம்ம சில நேரம் என்ன நினைப்போம் அப்படின்னா கடைசியா போட்டு மொத்தமா சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதோட கடைசியா முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவீங்க. அப்ப இந்த கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணாமே விட்டுருவீங்க. ஸோ ஒரு கொஸ்டின் நான் சொல்லும் போதுமே அப்பவே நீங்க ஆன்சரை போட்டு பார்த்து கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடுத்த கொஸ்டினுக்கு போங்க. சரியா?
அடுத்ததா 579 ஒரு கோட்டின் மீது ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் கோணங்களின் கூடுதல். The sum of all the angles formed at a point on a straight line is. இங்க பாருங்க, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்க ஒரு புள்ளி. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு புள்ளியின் மீது ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் கோணங்களின் கூடுதல். இங்க இப்படி ஒரு ஆங்கிள் ஏற்படுத்துது அப்படின்னா இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. இதுல 2 கொஸ்டின் இருக்கு. கோட்டின் மீதுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா 180 டிகிரி. எப்போ ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் எ பாயிண்ட் ஆன் எ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 180 டிகிரி. வெறுமனே ஒரு புள்ளியில் அமையும் கோணங்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 360 டிகிரி. ரெண்டுத்துலையுமே புள்ளின்ற வார்த்தை வரும். இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, கோடு அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருச்சு அப்படின்னா 180 டிகிரி. ஸ்ட்ரெயிட் லைன்ற வேர்டு இல்லாம வெறும் ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல்னு வந்துச்சுன்னா 360 டிகிரி. இங்க ஸ்ட்ரெயிட் லைன்ற வேர்டு வந்திருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 180 டிகிரி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டாயம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நீங்க எதுவும் சம்லாம் போட்டு பார்க்கவே வேண்டாம், பார்த்து அப்படியே ஆன்சர் சொல்லிடலாம் பாருங்க. சரிங்களா? கோடுன்னு வந்துச்சு அப்படின்னா 180 டிகிரி. கோடுங்கிற வேர்டு வராம வெறுமனே புள்ளின்னு வந்துச்சு அப்படின்னா 360 டிகிரி. சரிங்களா? ஓகே, இன்னைக்கான கடைசி கொஸ்டின். எக்ஸ் அச்சின் மீது ஒய்யின் ஆயத்தொலைவானது எப்பொழுதும் டேஷ் ஆகும். எக்ஸ் அச்சு இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? எக்ஸ் அச்சு மேல ஒய்யோட கோஆர்டினேட் ஆக்சிஸோட வேல்யூ என்னவா இருக்கும் எப்பவுமே அப்படின்னா 0வா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 1 0. இதே கேள்வி நான் மாத்தி கேட்கிறேனே, ஒய் அச்சின் மீது எக்ஸின் ஆயத்தொலைவானது எப்பொழுதும் டேஷ் ஆகும். The y coordinate is always dash on the x axis. அதுக்கும் ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறது நீங்க கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஏற்கனவே 4 சொன்னோமா, இது 5வது கேள்வி. சரிங்களா? ஸோ எக்ஸ் அச்சின் மீது ஒய்யோடைய ஆயத்தொலைவு 0. அப்போ அப்படியே மாற்றி ஒய் அச்சின் மீது எக்ஸின் ஆயத்தொலைவுன்னு கேட்டாங்கன்னா என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களாமா? ஸோ இதோட நமக்கு 580 கேள்விகள் முடியுது. இன்னொரு 2 நாளில் மொத்தம் 600 கேள்விகள் முடிஞ்சிடும் பாருங்க. அந்த 600 கேள்விகளையும் நீங்கள் திரும்ப இந்த ஒரு இருக்கிற 9 நாள் 8 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். என்எம்எஸ்ல கேட்குற எல்லா கேள்விக்குமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவாமா? இன்னொரு 10 கேள்வியோட நாளைக்கு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.